ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபன் டெய்லர்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய 3 அளவுகளை பற்றி தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, சரிங்களா? ப்ளவுஸ்னுடைய பேக் பார்ட் வெட்டும்போது கழுத்தினுடைய அளவு, ஷோல்டர்னுடைய அளவு, ஹாம்கோல்னுடைய அளவு, இந்த 3 அளவும் துல்லியமாக வச்சா தான் அந்த ப்ளவுஸ் கரெக்டாக வரும். ஓகேங்களா? அந்த அளவுகளை சரியான முறையில் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக விளக்கியிருக்கேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி கழுத்து, பாக்கழுத்தில் 2 டைப்பு, ரவுண்ட் கழுத்தில் 2 டைப், இதை எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லி தந்திருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, போல தான் பேக் சைடு பாடி லூஸ் எடுத்துக்கோங்க. பேக் சைடு அளவை எடுத்துகிட்டு அதை 2ஆக பிரிச்சுக்கோங்க. 2ஆக பிரிச்சுட்டு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு அந்த அளவில் கிளாத்தை மடித்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம மடித்து போட்டிருக்கோம். கரெக்டாக பேக் சைட் பாடி மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 20.5 இன்ச் இருக்குது. அதை 2ஆக பிரிச்சிங்கன்னா 10.25 ப்ளஸ் 1 இன்ச் தையலுக்கு சேர்த்திங்கன்னா 11.25. ஓகேங்களா? அந்த அளவை அப்படியே வச்சு மடித்து போட்டிருக்கேன். நான் டிசி மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல தான் மடித்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? கார்னரில் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த அளவு பார்த்திங்கன்னா 11.25 துல்லியமாக வச்சு நான் மடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ கீழே இந்த மாதிரி கிராஸாக இருக்கிறத லைன் போட்டு அதை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு அதில் இருந்து 1.5 இன்ச் அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது பேக் சைடு மடித்து ஓட்டுறதுக்காக. அந்த 1.5 இன்ச் நீங்கள் வச்சு முடித்த பிறகு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸை எடுத்துகிட்டு சைடு 2 ஜாயிண்ட்டையும் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து மடிச்சிட்டிங்கன்னா சென்டர் பாயிண்ட்டு கிடச்சிரும். சரிங்களா? அந்த சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக நெக் வரைக்கும் நேராக மடிச்சுட்டு இந்த மாதிரி 1.5 இன்ச் கீழே விட்டுருக்கோம் பாருங்கள். அதில் இருந்து மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு ரெடி அளவில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த மார்க் பண்ணதுமே உங்களுக்கு பேக் சைடு கழுத்தினுடைய இறக்கம் கரெக்டாக கிடச்சிரும். சரிங்களா? இதை மார்க் பண்ணி விட்டுட்டு இப்போ கழுத்தினுடைய அகலத்தை பார்க்கலாம். இது பானைக்காய் இருக்கிறதுனால பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு அந்த பா வடிவம் கீழே வெட்டி இருக்குது பாருங்கள். அந்த வெட்டு வரைக்கும் கரெக்டாக இந்த ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வரைக்கும் கரெக்டாக அந்த பா வடிவம் இருக்குது பாருங்கள். அந்த லென்த்தை கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு அந்த அளவை இந்த இடத்துல வச்சுக்கோங்க. உள்ளே 1/4 இன்ச் தள்ளி வச்சுக்கோங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாம் தையல் போட்டு திருப்பின பிறகு தான் நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு கிடைக்கும். சரிங்களா? அப்போது அந்த தையல் போட்டு நம்ம திருப்புறத்துக்கு 1/4 இன்ச் நீங்கள் உள்ளே தள்ளி வைக்கணும். ஓகே, அளவு ப்ளவுஸில் நம்ம சிங்கிளாக பிரித்து எடுக்கும்போது 5 இன்ச் இருந்தது. சரிங்களா? 5 இன்ச்சை 2ஆக பிரிச்சிங்கன்னா 2.5 இன்ச்சு. அதில் 1/4 இன்ச் குறைச்சி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. அதாவது கழுத்தினுடைய அகலத்தை வச்சுக்கோங்க. ரெடி அளவில் ஒரு மார்க்கு, தையலுக்கு சேர்த்து விடுறதுல ஒரு மார்க் நான் 2 மார்க் நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். அதை நான் கழுத்து துல்லியமாக மார்க் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போ பேக் சைடு ஹைட்டை எடுத்துக்கோங்க. பேக் சைடில் டாட் பிடிச்சிருப்போம். அந்த டாட்லேருந்து ஷோல்டர் ஜாயிண்ட் மேலே இருக்குது பாருங்கள். அது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக மடித்து பிடிச்சிங்கன்னா பேக் சைடு ஹைட்டு உங்களுக்கு துல்லியமாக கிடச்சிரும். அந்த துல்லியமான அளவை வச்சுட்டு 1/2 இன்ச் தையலுக்கு சேர்த்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த அளவை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ 2 சைடும் ஹைட்டை மெஷர் பண்ணிட்டோம். இப்போ அந்த இடத்துல ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போது மேலே ஹைட்டில் ஸ்கேல் வச்சு லைன் போடுறதுக்கு முன்னாடி கழுத்தினுடைய அளவை நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ ரெடி அளவில் ஒரு மார்க் பண்ணிட்டேன். தையலுக்கு சேர்த்து வச்சு ஒரு மார்க் பண்ணிட்டேன். சைட்லேயும் அதே மாதிரி தான். ரெடி அளவில் ஒரு மார்க்கு, தையலுக்கு சேர்த்து விட்டுருக்கிறதுல ஒரு மார்க். இப்போ பண்ணுறோம் பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நீங்கள் கட் பண்ணணும். ஓகேங்களா? இதில் கட் பண்ணும்போது தான் நமக்கு உள்ள தையல் போட்டு திருப்பும்போது கரெக்டாக அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு நமக்கு அப்படியே கிடைக்கும். ஓகே, இப்போ கீழே இருக்கிறதுல வெட்டிட்டிங்கன்னா ஷோல்டர் லூஸ் வரும். கழுத்தினுடைய இறக்கமும் அதிகமாக வரும். ஓகேங்களா? அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஹைட்டை மெஷர் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. தையலுக்கு சேர்த்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கழுத்தினுடைய அளவை மெஷர் பண்ணிட்டோம். மெஷர் பண்ணியிருந்தாலும் கீழே பாவடிவத்தை நாம் அளவு எடுத்து கீழே வச்சோம் பாருங்கள். அதே அளவை மேலே ஷோல்டர் சைடும் வச்சுருக்கோம். ஓகேங்களா? இந்த இடத்துலையும் நம்ம கீழே வச்ச அதே அளவை இந்த இடத்துல வச்சுருக்கோம். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஷோல்டர்னுடைய அளவை மெஷர் பண்ணிக்கோங்க.
அளவு ப்ளவுஸை எடுத்துகிட்டு அந்த ஷோல்டர்னுடைய அகலத்தை நம்ம தையலுக்கு சேர்த்து ரெடி அளவாக வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மார்க்லேருந்து வச்சுக்கோங்க. தையலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் சேர்த்து வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இந்த அளவை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அதாவது கழுத்தினுடைய அளவையும் ஷோல்டர்னுடைய அளவையும் சேர்த்து இந்த அளவை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கீழே இறக்கி வச்சுக்கோங்க. இந்த இறக்கி வைக்கிறது நீங்கள் எவ்வளோ இறக்கி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கழுத்தினுடைய லென்த் இருக்குது பாருங்கள், இந்த ஹைட் இருக்குது பாருங்கள், இந்த ஹைட்டில் பாதியில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த அளவை வந்து மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் சென்டர் பாயிண்ட்டில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட அந்த நேரில் வந்து நீங்கள் அந்த அளவை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? புதுசாக அதாவது பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ சைடு ஹைட்டை வந்து மெஷர் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சைடு ஜாயிண்ட்டை ரெண்டையும் வந்து ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஒன்றா சேர்த்துட்டு ஹிப்பினுடைய அளவை வந்து கீழே மெஷர் பண்ணிக்கோங்க. ஹிப்பினுடைய அளவை வந்து துல்லியமாக ரெடி அளவை வந்து அப்படியே மெஷர் பண்ணிவிட்டு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் தையலுக்கு வந்து 1.5 இன்ச்சு சேர்த்து வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து துல்லியமான மெஷர்மெண்ட். ஓகே. இதை வந்து கரெக்டாக இந்த மார்க்கில் இருந்து தான் வந்து நாம் சைடு லென்த்தை வந்து மெஷர் பண்ண போகிறோம். சைடு லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடி அளவான பாடி மெஷர்மெண்ட்டை வந்து இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு நாம் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டுருக்கோம். அதை கழிச்சிட்டு ரெடி அளவு, அதாவது 10.25 இன்ச் நாம் ரெடி அளவு எடுத்தோம். அந்த 10.25 இன்ச்சில் வந்து இந்த மார்க்கை வந்து பண்ணி விட்டுக்கோங்க. இதுவும் வந்து கழுத்தினுடைய சென்டர் பாயிண்ட்டில் நேராக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த ஹைட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணணும். இந்த ஹைட்டை மெஷர் பண்ணுறதுக்கு மறுபடியும் வந்து அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. ஒரு சைடு ஜாயிண்ட்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேலே நாம் 1 இன்ச் தள்ளி வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த நேரில் கரெக்டாக வைங்க. கீழே வந்து நம்ம ரெடி அளவு வச்சுட்டு 1 இன்ச் டாட்டுக்கு சேர்த்து வச்சு மெஷர் பண்ணியிருப்போம். அந்த நேரில் கொஞ்சம் கிராஸாக தான் வரும். சரிங்களா? அந்த கிராஸில் நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஹைட் வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா? அந்த ஹைட்டை மெஷர் பண்ணி தையலுக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருங்க. அந்த அளவை எடுத்து இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் மார்க் பண்ணி முடித்த பிறகு இதை வந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த லைனை போட்டுட்டு சைடில் ஷோல்டர் சைடு வச்சோம் பாருங்கள், இந்த அளவையும் வந்து லைன் போட்டுக்கோங்க. ஒரு எல் ஷேப்பில் வந்து வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த எல் ஷேப் வந்த பிறகு இந்த கார்னர்லேருந்து 1.5 இன்ச் தள்ளி வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் தள்ளி இந்த மார்க் பண்ணியிருக்க பாருங்கள், இதிலிருந்து கரெக்டாக வந்து ஷோல்டர் சைடும் ஹார்ம்கோல் சைடும் வந்து இந்த ரவுண்டை வந்து வளைச்சிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ரவுண்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரவுண்டு. சரிங்களா? நம்ம ஷோல்டர்னுடைய அளவு தப்பாக வச்சாலும் சரி, கழுத்தினுடைய அளவு தப்பாக வச்சாலும் சரி, சைடு ஹைட்டை வந்து தப்பாக வச்சாலும் சரி, இந்த 3 மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எந்த ஒரு மெஷர்மெண்ட் நீங்கள் தப்பாக வச்சாலும் இந்த ஹார்ம்கோலினுடைய லூஸ் வந்து வித்தியாசம் வரும். ஓகேங்களா? அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம சைடு ஹைட் வந்து எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி கழுத்தினுடைய ரவுண்டை வந்து எப்படி வைக்கணும், ஷோல்டர்னுடைய அளவை வந்து எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த அளவு வந்து கண்டிப்பாக தப்பாக தான் வரும். நான் சொன்ன மாதிரி அளவு ப்ளவுஸில் இருந்த அளவு பார்த்திங்கன்னா நமக்கு 8.25 தான் இருந்தது. இது வந்து 8.5க்கு மேலே 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது. சரிங்களா? கிட்டத்தட்ட 1/2 இன்ச் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போது கழுத்தினுடைய அளவுலையோ அல்லது ஷோல்டர்னுடைய அளவுலையோ நாம் மாற்றியிருக்கோம். இப்போது பாக்கழுத்து வந்து 2 விதமான டைப் இருக்குது. சரிங்களா? அதாவது 2 டைப்பில் வந்து பாக்கழுத்து வெட்டலாம். ஒரு டைப் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே மார்க் பண்ண மாதிரி கீழே வைக்கிற அந்த அளவை வந்து, அது கழுத்தினுடைய அளவு வந்து கீழே நம்ம அகலம் வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த அளவை வந்து அப்படியே காப்பி பண்ணி மேலே வைக்கிறது. மேலே மட்டும், அதுவும் ஷோல்டர் சைடில் மட்டும் ஒரு 1/4 இன்ச் அகலமாக வைக்கிறது. இந்த 2 டைப் வந்து வருது. ஓகேங்களா? இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் வந்து 2வது டைப், அதாவது ஷோல்டர் சைடில் அகலமாகவும் கீழே கழுத்து பகுதியில் வந்து குறைவாகவும் இருக்கிற டைப். சரிங்களா? அதை நாம் சரியாக வைக்காததுனால இப்போது ஹார்ம்கோல் சைடில் வந்து வித்தியாசம் வருது. இப்போ கழுத்தினுடைய அளவை நாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சரி பண்ணியிருக்கோம். கழுத்தினுடைய அளவை நாம் தள்ளி வைக்கும்போது ஷோல்டர்னுடைய அளவும் வந்து தள்ளி போகுது. ஷோல்டர்னுடைய அளவை தள்ளி வைக்கும்போது இந்த மெஷர்மெண்ட்டும் வந்து 1/4 இன்ச் தள்ளி போகும். சரிங்களா? இப்போது 2வதாக நாம் மார்க் பண்ண பாருங்கள், அந்த அளவில் வந்து எல் வடிவத்தில் ஜாயிண்ட் ஆகும். அந்த இடத்துல இருந்து மறுபடியும் 1.5 இன்ச் தள்ளி வச்சு மார்க் பண்ணிங்கன்னா அந்த ரவுண்டும் வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி போகுது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ மெஷர் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். ஓகேங்களா? இந்த மிஸ்டேக் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு மிஸ்டேக். இப்படி நீங்கள் சரி பண்ணி தைச்சிக்கலாம். சரிங்களா? பாக்கழுத்தில் வந்து 2 டைப் வந்து சொல்லியிருக்கேன். அந்த 2 டைப்பில் ஸ்ட்ரெயிட்டாக வரது ஒன்று, ஷோல்டர் சைடு அகலமாக வரது ஒன்று. அதே மாதிரி ரவுண்ட் கழுத்துலேயும் வந்து 2 டைப் இருக்குது. ஓகேங்களா?
இப்போ இந்த மெஷர்மெண்ட் பாருங்கள், கரெக்டாக துல்லியமாக வந்து 8.25 இன்ச் வருது. இந்த மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வெட்டணுன்னா நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்ஸை வந்து சரி பண்ணி நீங்கள் வெட்டணும். ஓகேங்களா? இப்போது பானைக்கில் வந்து 2 டைப் இருக்குதுன்னு சொன்னேன். ஸ்ட்ரைட்டாக வெட்டுறது ஒன்று, இந்த மாதிரி கிராஸாக வெட்டுறது ஒன்று. ஓகேங்களா? அதே மாதிரி ரவுண்ட் நெக்லேயும் வந்து 2 டைப் இருக்குது. இந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த அளவு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இது வந்து 2.25 இன்ச் இருக்குது. ஓகேங்களா? அந்த 2.25 இன்ச்சை வந்து அப்படியே வச்சு மார்க் பண்ணிவிட்டு வெட்டுற டைப்பும் இருக்குது. ரவுண்ட் நெக் வெட்டுற டைப்பும் இருக்குது. அதே வந்து ஒரு 1/4 இன்ச் உள்ளே தள்ளி வெட்டுற டைப்பும் இருக்குது. கழுத்தினுடைய ரவுண்டை மட்டும் அகலப்படுத்திட்டு உள்ளே வந்து ஷோல்டர் சைடு வந்து குறுக்கி வெட்டுவாங்க. ஓகேங்களா? கீழே இப்போ 2.25 இன்ச் இருக்குன்னா மேலே 2 இன்ச் மட்டும் வைக்கணும். அது ரவுண்ட் கழுத்தில் வந்து உள்ளே அடக்கி வெட்டணும். கழுத்தில் வந்து வெளியே தள்ளி வெட்டணும். சரிங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது கீழே வைக்கிற அந்த அளவை வந்து அப்படியே காப்பி பண்ணி மேலே வைக்கிறது 2 டைப்புக்கும் பொருந்தும். அதாவது பான் நெக், ரவுண்ட் நெக் 2க்குமே வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதே சமயம் பானைக்கில் வந்து வெளியே மட்டும்தான் தள்ளி வெட்டணும், உள்பக்கம் வந்து தள்ளி வெட்டக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி ரவுண்ட் நெக்குக்கு வந்து உள்பக்கம் தான் நீங்கள் குறைச்சி வெட்டணும். ரவுண்டாக மட்டும் அகலப்படுத்திட்டு உள்பக்கம் வந்து ஷோல்டர் சைடு மட்டும் குறைச்சி வெட்டிக்கலாம். வெளிப்பக்கம் வந்து தள்ளி வெட்டக்கூடாது. ஓகேங்களா? அப்படி நீங்கள் பண்ணும்போது தான் வந்து ஷோல்டர் லூஸ் வந்து வர்றது. சரிங்களா? இந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. அதே மாதிரி பாக்கழுத்தில் வந்து வெளிப்பக்கம் அகலப்படுத்தி வெட்டும்போது ஷோல்டர் சைடு வந்து ஹார்ம்கூல் சைட்லேருந்து இந்த சைடு வந்து கிராஸாக நீங்கள் வெட்டிக்கணும். அதாவது இப்போ இந்த ஹார்ம்கூல்ஸ் ரவுண்டை வந்து நாம் வெட்டிடுறோம். சரிங்களா? வெட்டிட்டு ஷோல்டர் சைடு வெட்டும்போது சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஷோல்டர் சைடு வெட்டிட்டு வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக நான் வெட்டுறேன். ஸ்ட்ரெயிட்டாக வெட்டாமல் அந்த கழுத்து பகுதியில் மட்டும் கொஞ்சம் கிராஸாக ஒரு 1/4 இன்ச் வந்து கிராஸ் பண்ணி வெட்டிட்டிங்கன்னா ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்கும். ஓகேங்களா? அது வந்து இந்த டைப்புக்கு மட்டும். அதாவது கழுத்தினுடைய அளவு வந்து அகலப்படுத்தி வெட்டியிருக்கோம் பாருங்கள். டைப்புக்கு மட்டும் வந்து அந்த கிராஸாக வந்து வெட்டிக்கோங்க. நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் வெட்டியிருக்கேன். தைக்கும் போது வந்து நான் குறைச்சி வெட்டிட்டு ஸ்டிச் பண்ணிக்குவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்த அத்தனை விஷயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இல்லை, உங்களுக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோ இன்னும் தெளிவான விளக்கத்தோடு கொடுக்குறேன். இந்த விளக்கமே வந்து புரிஞ்சிருக்கும். ரொம்ப பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் வந்து டைலரிங்கே கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பிள் அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? இப்போ நாம் சொல்லி கொடுத்த இந்த அளவுகளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, பேக் பார்ட்டில் இந்த அளவுகளை சரியாக வச்சா தான் ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் வந்து பக்காவாக வரும். அடுத்த வீடியோவில் ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் பண்ணும்போது கஃப் ஷேப் வந்து சரியாகவே வரதில்லைன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அதற்கான தீர்வை பற்றி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். நன்றி.